வணக்கங்க. நம்ம பாண்டிச்சேரியில் நிறைய கொள்ளம் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா ஒரே வழி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். நினச்சா ஏற்றுக்குங்க, வேணும்னா விட்டுருங்க. பாண்டிச்சேரி பெரிய பரப்பளவு கிடையாது. ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பரப்பளவு. இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா என்ன, நீங்கள் ஒரு 2000 கேமரா வைக்கலாமா, இல்லை ஒரு 5000 கேமரா வைக்கலாமா? தெரு கவர்மெண்ட்டு தான் வைக்கணும், கவர்மெண்ட் எடுத்தாண்ட வைக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான மக்கள் இருக்காங்க, மக்களுடைய வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்து நீங்கள் வைக்கலாம், புரியுதுங்களா? அங்கே கேமரா வச்சு ஒரு தெருவிலையும் செயின் பறிப்பு நடக்குது, அதை தடுக்கலாம். மற்ற சுயமாக அவங்களுடைய பகைகளுக்காக ஆட்களை வந்து கொலை செய்கிறது, போகிறது வர்றது, இந்த மாதிரி ஆட்கள் செய்கிறாங்க. தெருவுக்குங்க கேமரா வச்சாலே போதுங்க. ஒரு கேமரா வச்சாலே போதும். தெருவுக்கு தேர்னு வச்சோம். இன்றைக்கி பாண்டிச்சேரி ஃபுல்லாக ஒரு கேமரா வச்சிங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு கேமரா, இந்த மூளைக்கு அந்த கேமரா, அந்த சைடு அந்த கேமரா, இந்த மாதிரி மூளைக்கு ஒரு கேமரா வச்சு பாருங்கள். போகிற இடம்லாம் கேமரா வைங்க. என்னங்க அப்படி செலவாகிட போகுது கவர்மெண்ட்டு? இன்றைக்கி எவ்வளோ இழக்கிறோம் கெட்டதுக்காக. ஒரு சுனாமி வருது, 100 கோடி வேணும், 200 கோடி வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. அந்தமாரி இதுக்கு கோடிக்கணக்கில் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா எவ்வளோ போலீஸ் வேலை மிச்சமாகும். அவங்க போயிட்டு அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. கொலையை நடக்க ஒரு சான்ஸ் அதிகமாகவும் இருக்காது. எங்கே பார்த்தாலும் கேமரா. ஃபேக்ட்ரிங்கெலாம் இருக்குது. சேதராப்பட்டுலாம் இப்போ பார்த்தாக்கா ஃபேக்ட்ரிங்கெலாம் வந்து இவங்க போய் மிரட்டி காசு கேட்குறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்கன்னு. எல்லா இடத்துலையும் கேமரா வைங்க. எதுக்கும் செலவு பண்ணுறீங்க. இதுக்கு செலவு பண்ணுறதுல உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்னுடைய கருத்து. அப்பா இருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.